இணைத்திருந்தி கனியற்ற விஷக்கொடியாய் கருக்குள்ள முள்ளாகி உறுத்திய என் மீதும் அன்பை பொழிந்ததென்ன. கனியற்ற விஷக்கொடியாய் கருக்குள்ள முள்ளாகி உறுத்திய என் மீதும் அன்பை பொழிந்ததென்ன. மலரிதழ் மேலே பனித்துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று ஏங்குதே என் மனம் என்று. ஏசையா ஏங்குதே என் மனம் என்று. அப்போ சந்தோஷமாய் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் என் மனைவி சந்தோஷமாக இருக்கணும். மனைவி சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷமாக இருந்தால் மனைவி, பெற்றோர்கள் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா பிள்ளைகள். அப்போ வீட்லேயே சந்தோஷம் வரும். ஏன் வீட்டில் சந்தோஷம் வரல? புருஷங்காரன் உழைக்கணும், பொஞ்சாதி சமைக்கணும். எப்படி? புருஷங்காரன் உழைக்கணும், உழைச்சி கொண்டு வரத மனைவி சமைச்சு அது நிம்மதியாக இருக்கும் அந்த வாழ்க்கை. இப்போ எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. அவங்களும் உழைக்கிறாங்க. தபார் ஓவராக பேசாத, நானும் சம்பாதிக்கிறேன், எல்லாம் ஈக்குவல் 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 50-50 அப்படி ஆகிப்போச்சு. இல்லைன்னா ஒருத்தன் உழைப்பாளி, நல்லா உழைக்கிறவன், நல்லா உழைச்சி பாருங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. அவன் விறகு வெட்டி பிழைக்கிறவன். ஸோ விறகு வெட்டுறதுக்காக போனான் ஒரு காட்டுக்கு. பக்கத்தில் ஒரு ஓடை, ஒரு ஆறு, ஒரு ஓடை மாதிரி போயின்னுக்குது. வெட்டும் போது கோடாலி தவறி எதில் விழுந்துச்சு? ஆற்றுல விழுந்துச்சு. ஐயோ கோடாலி விழுந்துச்சான்னு அழுதான். அப்போ ஒரு தேவதை எழும்பி வந்துச்சான். ஏன்டா அழுறேன்னு கேட்டான். என் கோடாலி விழுந்துச்சு. கவலைப்படாதரா, நான் எடுத்து தரேன்னு சொல்லி உள்ளே போய் ஒரு கோடாலி எடுத்துன்னு வந்துச்சான். என்ன கோடாலி தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நினச்சேன்னு சொல்ல வந்தேனே. சரி, இல்லை இது இல்லைன்னா திருப்பி உள்ள நோஞ்சி எதை எடுத்து வந்துச்சான். அட அதை விட கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள். யோ இந்த கதைலாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறீங்களா? இது முன்கதை, பின் கதை ஒன்று வருது. அதே இல்லைன்ட்டான். திருப்பி இரும்பு கோடலை காணோன்னு, ஓ இதுதான் என்று, ஆஹா உன் உண்மையை மெச்சினேன், உன் நேர்மையை பாராட்டுகிறேன், ஆகினாலே இந்த இரும்பு கோடாரியை கூட சேர்ந்து வெள்ளியும் தங்கமும் உனக்கு பரிசளிக்கிறேன். கையில் என்ன கட்சிச்சு? இரும்பு கூட வெள்ளி தங்கம். அவன் என்ன பண்ணியிருக்கணும்? கையில் தங்கமும் வெள்ளியும் கட்சிச்சியா என்ன பண்ணியிருக்கணும்? அதை விற்று துண்ணு இருக்கணும். இல்லைன்னா நம்பூர் ஆளுக்கு மாதிரி மார்வாடி கடையில் வச்சு குச்சிக்கணும். இவன் யாரால கெட்ட, என் நோரால கெட்டன்ற மாதிரி நேராக வீட்டுக்கு போனான். ஏய் பாத்தியா, என்னங்க என் நேர்மை, என் உண்மை பார், என்ன கட்சிச்சு எனக்கு? தங்கமோ வெள்ளியும். தங்க வெள்ளியா எங்கேருந்து திடீர்னு வந்தா? யாரு போய் இப்போ அவகிட்ட காட்டினான் பாருங்க. யார் குத்துது? ஒரு தேவதை குத்துச்சு. எவாவா எவாவா? அப்பதான் ஃபோன் வரும். ஹலோ எவாவா? நான் நம்ப மாட்டேன். ஏம்மா ஒரு தேவதை தாம்மா குத்துச்சு. எங்க? இந்த ஆத்தங்கரையில். நான் வந்து பார்க்குறேன். நான் பார்க்காம நம்ப மாட்டேன். கூட்டு வந்தான். இந்த இங்கே தான் காணுமே. எங்கே காணும்? ஆளை காணுமே. இல்லைம்மா உள்ளந்தான் வந்துச்சு வெளியே. இங்கேயா எட்டி பார்த்தா பாருங்க, இவன் உள்ள விட்டான். பொஞ்சாதி உள்ள வந்தவன உட்காந்து அழுகுறான். ஐயோ என் பொஞ்சாதி உள்ள போயிட்டாளேன்னு. திருப்பி தேவதை வெளியே வந்துச்சு. ஏன்டா அழுகுற? என் பொஞ்சாதி உள்ள போயிட்டா. கவலைப்படாதரா, நான் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போய் வெளியே வந்துச்சான். கையில் குஷ்பு இருந்தாலாம். யாரு? குஷ்பு. டேய் இதுவோட அவன் பொஞ்சாதி. ஆமான்ட்டான். ஆமான்ட்டான். டேய் நல்லா பார்த்து சொல்கிறான். தங்கத்தை வேணாம், வெள்ளி வேணாம், இரும்பு தான் எந்துன்னு சொன்னேன். நல்லா பார்த்து. இல்லை இல்லை இவத்தான் என் பொஞ்சாதின்ட்டான். நல்லா பார்த்து சொல்கிறா. டேய் நீ நேர்மையானவன் உண்மையானவன் நினச்சினே நம்பினே. இல்லை இல்லை இவத்தான். எப்படா சொல்கிற? எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். இவன் என் பொஞ்சாதி இல்லைன்னு சொன்னால் திருப்பி உள்ளே போய் கஸ்தூரியை கூட்டின்னு வருவேன். எந்த கஸ்தூரி? இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துச்சு. அது அவளும் இல்லைன்னு சொல்லிட்டா
திருப்பி உள்ளே போய் என் ஒரிஜினல் பஞ்சாதி கூட்டின்னு வருவேன். ஆமான்னு சொன்னேன்னா உன் நேர்மையை பாராட்டினேன், உன் உண்மையை நான் மெச்சுகிறேன், ஆகினாலே இந்த 3 நீ எடுத்துப்போன்னு கொடுத்துருவேன். ஒன்றை வச்சுக்கினே நான் படுற பாடு இப்படி இருக்குது, இந்த 3 வச்சுக்கின்னு நான் அதனால குஷ்பே எனக்கு போதும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நம்ம உள்ளத்தில் வச்சுருக்கிறேன் ஐயா, அதை தொலைத்து விட்டு வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம நினைக்கிறோம் நினைப்பது நடவாமல் போகின்ற போதும் நடப்பதும் தவறாகி வருத்திடும் போதும் வெளுத்ததெல்லாம் பசும்பாலென தோன்றும், நினைப்பதும் நடப்பதும் அவர் சித்தமாகும், நினைப்பதும் நடப்பதும் அவர் சித்தமாகும். என் மனமே கலங்கிடாதே, என் மனமே நீ கலங்கிடாதே, எல்லையில்லா கிருபை சூழ்ந்துன்னை காத்திடுமே, எல்லையில்லா கிருபை சூழ்ந்துன்னை காத்திடுமே என் மனமே. நினைப்பது நடவாமல் போகின்ற போதும் நடப்பதும் தவறாகி வருத்திடும் போதும், நினைப்பது நடவாமல் போகின்ற போதும் நடப்பதும் தவறாகி வருத்திடும் போதும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நம்ம ஆளுங்க வாக்குத்தத்தம் கொடுப்பானுங்க. 2023 ஒருத்தன் வாக்குத்தத்தம் கொடுத்தான், அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டில் நடக்க போகுது. நம்பிட்டேன். கொரோனா தான் வந்துச்சு. நான் ஒன்று நினைக்கிறேன், வேற ஒன்று நடக்குதா? இது என்னடானா 2022ஆம் வருஷம் எண்டில் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 31 சனிக்கிழமை வந்துச்சு. அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிச்சு. அது கடைசியில் அப்போ என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஒருத்தர் பாஸ்டர் பெங்களூரில். 30ஆம் தேதி சனிக்கிழமை மீட்டிங் முடிஞ்சிச்சு. பிரியாணி போட்டானுங்க, இவ்வளோ பெரிய கால் வச்சானுங்க. சாப்பிட்டேன், இவ்வளோ பெரிய கால், ஆட்டுக்கால் சாப்பிட்டேன், படுத்துட்டேன். ஒரு பையன் வந்து என்ன எழுப்பினான், ஐயா அண்ணா இந்தாடாண்ணா உன்னை பாஸ்டர் கூப்பிட்றாரு. எந்த பாஸ்டர்? என்னை கூப்பிட்டு வர நாங்கன்னு கேட்டேன். நான் படுத்துட்டேன், சாப்பிட்டேன், படுத்துட்டேன். நாங்கள் 31 நைட்டு என்ன சர்வீஸு, புது வருஷம் சர்வீஸு, நீ தான் பிரசங்கம் பண்ணோம். என்ன பிரசங்கம் பண்ணோம்? 2023 என்ன நடக்குதுன்னு சொல்லணும். ஐயோயோ 2015 ஒருத்தன் கோல்டன் இயர் ஆகி கஷ்டம் பயங்கரமான பம்பா போச்சு. நான் என்ன சொல்றதுன்னு யோசனை பண்ணுறேன், மூளையை போட்டு கசக்கிறேன். எனக்கு மூளை கொஞ்சம் இருக்குது, கசக்கிறேன், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பார்த்தேன் எங்கன்னா பேச தெரியலன்னா சைலண்ட் ஆயிருந்தார் ராவியானவர். சைலண்ட் ஆயிரு, பேச வேண்டியது என்னான்னு உனக்கு கொடுக்கப்படும் சொன்னார். நான் சைலண்டாக நிற்கிறேன், எதுவும் வரல. நான் பார்த்தேன். பெங்களூர் பட்டண விசுவாசிகளே, இந்த 2023ஆம் வருஷத்துல உங்கள் வீட்டிலே அதே பழைய புருஷன், அதே பழைய பஞ்சாதி, அதே பழைய புள்ளிங்க, அதே பழைய பொய், அது பித்தலாட்டம், உஸ்பேத்திருது, மூட்டி உருது எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே உங்கள் வீட்டிலே கேலண்டர் மாத்திரம் புதுசா இருக்கும். புது வருஷத்துல எதான் புதுசாகுது? கேலண்டர் தான் புதுசாகுது. ஆள் அதே பழைய ஆள், அதே பழைய பொய்யை விட மாட்டேங்கிறாயா? ஏன் இந்த பொய் விட மாட்டேங்கிறோம்? எனக்கு இப்போ 25 வயசு ஆகுதுன்னு சொன்ன நீங்கள் நம்ப மாட்டேன்ட்டீங்க. அது பொய் இல்லை, ஒரு கணக்கு தப்பு. நான் 25 நினச்சிங்கன்னா என் பஞ்சாயத்து 75 சொல்லிட்டா. எனக்கு 1 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா அவங்க கால் மேலே போட்டுக்கினு நீங்கள் பாடுற பாட்டு ஒன்று பாடினாங்க. என்ன பாட்டு? நிலா நிலா வா வா நில்லாமல் ஓடி வா, மலை மேலே ஏறி வா, மல்லியப்பு கொண்டு வா, வா 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 வா. 1 வயசு குழந்தை நம்பிட்டேன் எங்கள் அம்மா சொன்னது. எங்கள் அம்மா வச்சா அம்மா சொன்ன நம்பிட்டேன்.
இப்போ 75 வயசு ஆகுது. எங்கள் அம்மா கூப்பிட்ட நிலம் இன்னும் கீழே இறங்கி வரல. அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லி கொடுத்துக்கிறாங்க? உருப்பிடுமா புள்ள? சிறு வயதிலே பொய்யை வளர்க்குறோம். என் ராஜா, என் கண்ணு குட்டி, சிறு வயதிலேயே பொய்யுங்க. வசனம் சொல்லுது, அவனவன் பொய்யை களைந்து மெய்யை அணிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் சந்தோஷம் இருக்கணும்னா பொய்யை அவுத்துட்டு மெய். எம்எஸ் விஸ்வநாத் பிரசாத் வந்துக்கிறாங்க, ஜூனியர் பிரசாத்துக்கு. சரியா? அட்ரா நீ என்ன அடிக்குதா? அடிக்கிறான் பாரு என்ன மாதிரி. டண்டு நக்கர டாக்க டக்கர டண்டு நக்கர நாக்க நக்கர தந்து நக்கர என்ன ரீதம் பாரு. தபலா பிரசாத் கேட்டாரு. சரியா? அப்ப என் வாழ்க்கையிலே நான் என் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் மனைவி சந்தோஷமாக இருக்கணும்னா அவ எனக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்க்கணும். கடவுளுடைய சாயலை நான் பார்க்கணும். சரியா? என்னை பார்த்தா எங்கள் மனைவிக்கு என்னை பார்த்தா யார் தெரியணும்? கடவுள் தெரியணுங்க. ஆக தேவ சாயலை அணிந்தவனாக இருந்த மனுஷன், கடவுளுடைய சாயலை அணிந்த மனுஷன், கடவுளை போலவே இருந்தவன் இப்போ மறந்தான், சாயலை இழந்து விட்டான். சாராள ஒரு அக்கா ஒரு அழகான பாட்டு பாடினாங்க. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். ஆக கடவுளுடைய சாயல் என் முகத்தில் இருக்கணும். என்னை பார்த்தா கடவுள் மாதிரி தெரியணுங்க. பேர் தான் ஏசு தாசு. பேர் என்ன? ஏசு பாதம். என்ன பாதம்? ஏசு பாதம். தமிழ்நாட்டில் மத்தியானம் 12 மணிக்கு ஒரு கவர்மெண்ட் கடை ஓப்பன் பண்ணாங்களே, என்ன கடை அது? தெளிவாகிறீங்க? கரெக்டாக 12 மணிக்கு அந்த கடை தப்பா. ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு கடை திறக்கணும்னா வாசலை பெருக்கி கோலம் போட்டு அதெல்லாம் தொடச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் கடை திறக்கணும். ஆனால் இந்த கடை இருக்குது, இது தண்ணி தெளிக்க தேவையில்லை, கோலம் போட தேவையில்லை, துடைக்க தேவையில்லை. கடையை திறந்தோட டைம் நீட்டுவான். சார் மானிட்டர் இருக்குதா? மானிட்டர் இருக்கா? இங்கே மானிட்டர் இல்லையா? அங்கே போனால் மானிட்டர் கிடைக்கும். உனக்கு எப்போ அதெல்லாம் தெரியுங்களா? அப்பப்போ எட்டி பார்த்தது உண்டு அந்த காலத்தில். ஏங்க, சந்தோஷம் என்பது வெளியில் எங்கேயும் இருக்கக்கூடாது. நீ வெளியே தேடினா ஏமாந்துருவேன். வாசி மத வசனத்தை. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து போயிடுச்சா? ஓ வா, உன்னை வச்சு. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவளாகிய வேளாங்கண்ணி பாக்கியவான். அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க. ஏன் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவரெல்லாம் ஒன்றாய் சேர்ந்திருப்பார். வருத்தம் பாரம் பகை சிநேகம் மறந்தே ஓய்ந்திருப்பார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவரெல்லாம் ஒன்றாய் சேர்ந்திருப்பார். வருத்தம் பாரம் பகை சிநேகம் மறந்தே ஓய்ந்திருப்பார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் ஆயத்தமாயிருப்பார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் ஆயத்தமாயிருப்பார். நீயும் இந்த ஆயத்தமா, நீயும் இந்த ஆயத்தமா, சோர்ந்து போவதேனோ சீயோன் மலை நேசரை காணலாம். ஆயத்தமாயன் நண்பரே. ஆத்துமனேசரின் அருகினில் 1000 தூதர்கள் சூழ்ந்திருப்பார். ஆத்துமனேசரின் அருகினில் 1000 தூதர்கள் சூழ்ந்திருப்பார். தூயரின் அருகே துதிகளை சொல்லி நாமும் காத்திருப்போம். ஆத்துமனேசரின் அருகினில் 1000 தூதர்கள் சூழ்ந்திருப்பார். தூயரின் அருகே துதிகளை சொல்லி நாமும் காத்திருப்போம். பாடுகள் யாவையும் பாட்டுக்களாக பரமன் மாற்றிடுவார். பாடுகள் யாவையும் பாட்டுக்களாக பரமன் மாற்றிடுவார். நீயும் இந்த ஆயத்தமா, நீயும்
என்னே ஆயத்தமா சோர்ந்து போவதேனோ சீயோன் மலை நேசரை காணலாம் ஆயத்தமாய நண்பரே. ஆக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும். அதான் கிராமத்தை சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு அழகா சொல்றீங்க. இருக்கிற வாழ்க்கையை விட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. கடந்து போன போய் திரும்பி வராது. அந்த கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க. எப்போ நடக்க போகிற எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்காலத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். கரங்களை தட்டி கடவுள் நன்றி செலுத்தலாமே. இப்போ சந்தோஷமா இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது. குறிப்பாக என் மனைவியின் மூலமாக எனக்கு பிரச்சனையே வராது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பெரிய பிரச்சனை. குடும்ப வாழ்க்கை எல்லாம் அப்படி இப்படி நடக்கும். வாமா தலை குஞ்சு வந்து சரியா. நாங்கள் அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம். நீங்கள் எப்படி சண்டை போட்டுக்கீங்களா? வீட்டில் சண்டைலாம் உண்டா? அதெல்லாம் உண்டு. அவங்க ஆரம்பிப்பாங்களா, நீங்கள் ஆரம்பிப்பீங்களா? எல்லா வீட்டிலும் அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. சரியா. வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் சொன்னால் மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்க வேண்டும். நான் எனக்குள்ளே மகிழ்ச்சியுள்ளவனாக இருந்தால் ஒரு முறை என்ன ஆச்சு, எனக்கு ஜண்டு பாம் இருக்கு அப்படின்னு கேட்டேன் என் பஞ்சாதியை. என்னதே ஜண்டு பாம்? பஞ்சாதி என்ன சொல்லணும்? இருக்குது இல்லை சொல்லணும். அவன் எதுக்குன்னு கேட்டான். இடுப்பு வலிக்குதுமா தேய்ச்சி விடணும்னு சொன்னேன். பஞ்சாதி என்ன சொல்லணும்? காட்டுங்க தேய்ச்சி விட்றேன்னு சொல்லணும். இல்லை இந்தாங்க தேய்ச்சிக்குங்கன்னு சொல்லணும். என் பஞ்சாதி அவளுக்கு பாரத ரத்னா விருந்து கொடுக்கணும். அவள் சொன்னா பாருங்க, உனக்கு இடுப்பே இல்லையே எப்படி இடுப்பு வலி வரும்னு கேட்டான். பிரச்சனை இருந்தா வலி வரதான் செய்யும். பிரச்சனை இல்லைன்னா ஏங்க எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பெரியவங்க சொல்லுவாங்க, தீதும் நன்றும் பிறதர வாரா. சரியா. வாழ்க்கையில் வேளாங்கண்ணி பற்றி நீ கவலைப்படாத. திருப்பி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் ஒரு நாள் வருவாங்க. 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பிறகுதான் நீயும் நானும். நமக்குலாம் செகண்ட் சான்ஸ் தான். எனக்கு இப்போ என்ன வயசாகுது? எனக்கு இப்படியே உண்மையை போட்டு உடைக்காதீங்க. 75 சொல்லுங்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம நோ சுகர், நோ ப்ரெஷர். முக்கியமாக எனக்கு ப்ரெஷரே கிடையாது. ஏன்னா என்னால் மற்றவங்களுக்கு தான் ப்ரெஷர் வரும். சரியா. நல்ல கவனிங்க. கேட்பவனாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வரும். கேட்பவனாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வரும். நீ எப்பொழுது கொடுப்பவனாக மாறுறியோ அவனுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும். சரியா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாத்திரம் நிரம்பி வழியணுமா. சரி, கடவுள் என் பாத்திரத்தை நிரம்பி வழிய சொல்றாரு. என் பாத்திரம் எனக்கு தேவையானது, அது நிரம்பிடுச்சு. அது எனக்கு வழியிறது யாருக்கு? அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்க. உன் பாத்திரம் நிரம்பி வழிதுலன்னா எதுக்கு நிரம்பி வழி பண்றாரு? நிரம்புறது உனக்கு, நிரம்பி வழிவது அடுத்தவங்களுக்கு. கேட்பவனாக அல்ல, கொடுப்பவனாக மாற வேண்டும். மேய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மேய்ப்பருக்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமன் இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமன் இயேசுவே. என்ன கொடுப்பே தூதனாய் நான் இருந்தாலோ ஒரு எக்காலம் முழக்கிடுவேனே,
பாடி தருவதற்கு, வானவரன் இயேசுவுக்கு வாழ்த்து பாடி தருவதற்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே, என்ன கொடுப்பே. சின்ன பிள்ளை போல் இருந்தாலோ 2 மீனோடு அப்பம் கொடுப்பேனே, சின்ன பிள்ளை போல் இருந்தாலோ 2 மீனோடு அப்பம் கொடுப்பேனே, சொந்தமென இயேசுவுக்கு எனக்குள்ளதெல்லாம் தந்த பின்னே, சொந்தமென இயேசுவுக்கு எனக்குள்ளதெல்லாம் தந்த பின்னே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே. ஆக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். என்னை சுற்றிலும் இருக்கிறதை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை நான் கண்டுபிடிக்க வேண்டும். எனக்குள்ள சந்தோஷம் இருக்கு, அதை நிரம்பி வழியணும். எனக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் எனக்கு நிரம்பி வழிதல், அது அவங்களுக்கு. அப்போ நிரம்பி பக்கத்தில் இருக்கிறவங்கள குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு முறை டவுன் பஸ்ஸில் நான் போயின்னு இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு கிழவி உட்காந்துருந்துச்சு. பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது பக்கத்தில் யார் உட்காந்துங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். தூங்கி தூங்கி மேலே விழுந்து கடுப்பு ஏற்றுவாங்க. என் பக்கத்தில் இந்த கேள்வி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துச்சு. அப்படி கண்டக்டர் வந்தார், டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். அந்த கேள்வியில், ஏய் அம்மன் கோயில் ஸ்டாப்பிங் ஒரு டிக்கெட் கொடுறான்னுச்சு. துட்டு கொடுன்னுச்சு. இவன் சொன்னான், துட்டை கொடுத்துச்சு. டிக்கெட்டை வாங்கி கையில் கொடுத்துச்சு. அவன் போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏ தம்பி இங்கே வான்னு கூப்பிட்டுச்சு. யாரை? கண்டக்டரை. என்ன இந்த என்னமோ கொடுத்துச்சு. அவன் வாயில் போட்டுக்கணும். நான் கவனிக்கல. அடுத்த ஸ்டாப்பில் திருப்பி தம்பி இங்கே வான்னு கூப்பிட்டுச்சு. திருப்பி இன்னொன்று கொடுத்து எடுத்து வாயில் நான் இப்போ தான் கவனித்தேன். என்னடான்னா ஒரு ஸ்டாப்பிலும் முந்திரி பருப்பு எடுத்து கொடுக்குது. அவன் வாங்கி போட்டுலாம். நான் சொன்னேன், ஏம்மா இந்த முந்திரி பருப்பு எதுக்குமா அவனுக்கு குத்துனுக்கிற, நீ சாப்பிட்டுனுக்கிற? உங்கள் பேர பசங்கிட்ட போயிட்டு ஒரு சாக்லேட் விற்கிறானுங்க, இவ்வளோ பெருசாக இருக்கும், முந்திரி பருப்பு மிக்ஸ் பண்ண சாக்லேட்டு, அதை சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கும். நான் அது சொல்லிச்சு, அதை தான் சாப்பிட்டு வந்தேன். எதை சாப்பிட்டேன்? அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு வந்தேன்னா சப்பி சப்பி சாப்பிட்டேன்னா முந்திரி பருப்பை மெல்ல முடியலையா, அதை தான் அவனுக்கு கொடுத்தேன். பக்கத்தில் கிடைக்கிறது டேஸ்டாக இருக்கும். யார் சப்பி போட்டுங்க? சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது நினச்சினுக்கிறோமா? எவனோ சப்பி போடுது. அது கடவுள் கவனிக்கிறார், கவனிக்க சொல்றாருங்க. கவனிச்சுப்பார், பறவையை கவனிச்சுப்பாரு, இல்லை கவனிச்சுப்பார். நம்ம கவனித்து பார்க்காததுனாலே எதையோ எல்லாம் ஆபாசமான காரியங்களை, அருவருப்பான காரியங்களை ருசியாக இருக்கிறது நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கவனமா ஜாக்கிரதையா வாழ்க்கையை சற்று யோசித்துப்பார். அவன் சொல்றான், ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்களை பார்க்கலும் முன்னமே காலம் சென்று மரித்தவளையே பாக்கியவான்கள். நம்ம ஒன்றும் கிடையாது, துன்பம் துயரம் வலி வேதனை ஒன்றும் கிடையாது. அது மட்டும் நம்ம என்ன சொல்லுவாருங்க, அவங்க பரலோகத்துக்கு போய் பாட்டு பாண்டிக்கிறாங்க. பாட்டெலாம் பாட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மரித்தவள் ஒன்று மறியார்கள், அவள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் வருகிற வரைக்கும் அவளுக்கு அமைதல். அந்த இளைப்பாறலை பெற்றுக்கொண்ட அருமையான தாய், இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தே,
கிருபை நிறை இயேசுவே தமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடும். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடும். சிலுவை நிழல் என்ற தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் என்ற தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே தமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. குடும்பத்தில் பிரச்சனைலாம் வரும், பேய் மாதிரி உக்காந்துக்கிறான் பறவன் அப்படின்வாங்க. இது எங்கள் வட சென்னையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார் ஜாஸ்வா, அவர் பேய் ஓட்டுறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பேய் ஓட்டுறது ஸ்பெஷலிஸ்ட் அவர். என்கிட்ட ஒரு நாள் மாட்டினார் அவர். யோ எப்போ பாரு பேய் பிசாசு பில்லி சூரியன்கிற பேய் பிசாசு நீ பார்த்துக்கிறியான்னு கேட்டேன். அவர் சொன்னார், பார்க்குறதாவது 18 வருஷமாக அது கொடுத்தன நடத்துகிறேன்றாரு. மனைவியை பேயின்றாங்க. ஒரு முறை பேய் ஓட்டுறது என்னை கூப்பிட்டாங்க, நானும் போய் மாட்டிக்கிறேன். ஏசுவினால போ பிசாசே அப்படின்னு. நான் போக மாட்டேன்ச்சு. இப்போ போறியா இல்லையா? நான் போக மாட்டேன். கடைசியாக கேட்குறேன், போறியா இல்லையா? போக மாட்டேன்ச்சு. அப்போ நான் போகிறேன். நான் போயிட்டேன். எதுக்கு அது கூட மாரடிப்பான்னு சார். வாழ்க்கையை கவனிச்சோம்னா நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், அவர் தருகிற மகிழ்ச்சி சந்தோஷம் எப்பவுமே இருக்காங்க. கரங்களை தட்டி கடவுள் நினைச்சிருக்காங்க. எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. அப்படியா? நான் ரொம்ப நல்ல வேணுங்க சொல்லுங்க. நான் ரொம்ப நல்ல. ஐயா நான் யாரு? நீ என்னன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னால 20வது திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதிகள் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இவர் மாதிரி தான் நோறு கட்டி என்னை கூப்பிட்டாங்க. என்னை ஏன் நீ கூப்பிட்ற? எனக்கு வாயை செத்தவன். இல்லை இல்லை நீ தான், உன் பேரை சொன்னா தான் நிறைய பேர் வருவாங்கண்ணா. சரி அப்போ எத்தனை வருஷம்? 20 வருஷம். எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன். 2யா? ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு கதை சொல்லட்டுமா? எங்கள் அப்பாவும் அம்மாவும் 10 வருஷம் தான் குடும்ப வழக்கு நடத்தினாங்க. 10 அது பிரிஞ்சுட்டாங்க. 8 பிள்ளைங்க. நான் கேட்குறேன், 20 வருஷத்தில் 2 பிள்ளை பெற்றுச்சிங்களா அது ஆசீர்வாதமா? 10 வருஷத்தில் 8 பிள்ளை பெற்றாங்களா அது ஆசீர்வாதமா? எதுங்க ஆசீர்வாதம்? நல்லா சொன்னீங்க பாருங்க. 10 வருஷத்தில் 8 பிள்ளை பெற்றது ஆசீர்வாதமா? 2 பிள்ளைங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களை மாதிரி தான் ஆபிரகாமு. ஆபிரகாமு அவன் மனைவினா என்ன, பெண்கள்னா என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் ஆம்பளை தான் புள்ள பெற்றாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கை யாக்கோபை பெற்றான், யாக்கோபு இஸ்ரவேலை பெற்றான். எங்கன்னா சாராள் பெற்றான், ரெபேக்கா பெற்றான் போட்டுக்குதா? கொஞ்சம் சுற்றி கவனிச்சு பாரியா. மகிழ்ச்சி எங்கே இருக்கணும், சந்தோஷம் எங்கே இருக்கணும்? எனக்குள்ளே இருக்க வேண்டும். உள்ளே இருக்கிற சந்தோஷத்தை விட்டு வெளியே தேடிக்கொண்டிருக்கிறாய். காரணம் என்ன? அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, ஆனால் நான் தான் அவரை விட்டு விலகி விடுகிறேன். அப்படியானால் 70 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு தாய், நல்ல ஒரு தாயாக, நல்ல மனைவியாக, நல்ல ஒரு மாமியாராக. இது மாமியார்னோடனே எனக்கு ஞாபகம் வருது, மழை வேற வருது, முடிச்சிடுறேன். எங்கள் வியாசர்பாடியில் ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்னதே லவ் பண்ணுறது தப்பா? ஆனால் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. நேராக பார்த்தாங்க, பையனை பார்த்தாங்க. கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிடுச்சு. என்னடா ஒரு புழு பூச்சியை காணோன்னாங்க. மாமியாருக்காரி மருமக வயத்தில் எது எதிர்பார்க்கணும்?
குழந்தை எதிர்பார்க்கணும். இது எது எதிர்பார்த்து? அது அதான் தான் பொந்து புழு பூசண நின்றுக்குது பாரு. எங்கள் ஆலயத்தில் பண்ணுங்க பாரு அநியாயம். உன் வாழ்க்கையில் உன் உனக்குள்ளே சந்தோஷம் இருக்குன்னு சொன்னால் உன் சந்தோஷம் யாரும் தட்டி பறிக்கவே முடியாதுங்க. காரணம் என்ன? இயேசு என் கூட இருந்தால் என் சந்தோஷம். அவர் என்ன சொன்னால், உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை சொன்ன. அப்படின்னா ஏன் பிரச்சனை வருது? நான் தான் அவரை விட்டு விலகி இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணலாமா? வேளாங்கண்ணி அவர்கள் மரித்த இந்த நாளை குறித்து, இந்த நாளிலே அவருடைய அந்த மரணத்தை அவர் வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்க்கை குறித்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற அதை போல நான் இருக்க வேண்டாம். அவர்களுக்கு நல்ல குணங்கள், நல்ல குணாதிசயங்கள், இவைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இயேசு எனக்குள்ள இருக்க வேண்டும். நான் அவரோடு கூட இருக்க வேண்டும். அவர் என்னோடு கூட இருக்கிறார். நாம் அவரோடு இருக்கிறோமா? ஒரு கிழமை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். நாம் அவரோடு இருக்கிறோமா? ஒரு உடன்படிக்கை பண்ணலாமா? எங்கள் அருமையான தாயார் சகோதரி வேளாங்கண்ணி அவங்க எப்படி வாழ்ந்தவங்க எனக்கு தெரியாத காரணம் நான் போய் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் நாம் யாரோடு வாழ வேண்டும்? இயேசுவோடு வாழ வேண்டும். நான் ஒரு லைன் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்கிறீங்களா? உம்மோடு இருக்க வேணுமே. சொல்லுங்க. பா கற்பூரம் மாதிரி பார்த்துக்கிறீங்க. சொல்லுங்க. உம்மோடு இருக்க வேணுமே, உங்க அன்பை அள்ளி பருக வேண்டுமே, உங்க அன்பை அள்ளி பருக வேண்டும். அன்பை கொடுக்கிற ஆண்டவருங்க. உம்மோடு இருக்க வேண்டுமே, உங்க அன்பை அள்ளி பருக வேண்டுமே. இன்னொரு முறை. உம்மோடு இருக்க வேண்டுமே, உங்க அன்பை அள்ளி பருக வேண்டுமே. நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையே கிடையாதுங்க. இந்த சின்ன பசங்கள்லாம் ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க. இப்போ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. அப்போ வரலையா? உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார் அவர். இவா நீ வந்தா சூழ்நிலை மாறவே மாறாது. சூழ்நிலை மாறாது, ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றப்போ உன்னை ஆண்டவர் மாற்றுவார். சொல்லவா? உம்மோடு இருக்க வேண்டுமே, உங்க அன்பை அள்ளி பருக வேண்டுமே. விடுதலை தந்தவரே, புதுபலன் ஈந்தவரே, விடுதலை தந்தவரே, புதுபலன் ஈந்தவரே, உமது பாதம் அமர வேண்டுமே. அனுதினம் என்னை நன்மை கிருபை தொடர வேண்டுமே. உம்மோடு இருக்க வேண்டுமே, உங்க அன்பை அள்ளி பருக வேண்டுமே. ஏன் சந்தோஷம் இல்லை? உண்மை இல்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ உண்மை இருந்துச்சுன்னா நமக்கு ஆசீர்வாதம் முழுசாக தெரியும். தோத்திரமா அவர் மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு பண்ண மாட்டியா? சரியா? உண்மை இருந்தால் மனசில் எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, காலைல 6 மணிக்கு கண்ணு வச்சுருப்பீங்களா? இப்போ 8:45 ஆயிடுச்சு. 6 × 6 12, இது 2 14 மணி நேரம், ரவுண்ட் ஆஃப் 15 hours. இந்த 15 மணி நேரத்தில் நான் பொய்யே பேசலைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் சத்தமாலே சொல்லுங்க. இது எவ்வளோ பேர் பொய் தெரியுமா? வாய் தந்தா பொய் பேசுகிற ஆளுங்க. நம்ம பொய் பேசாமல் இருக்க முடியலங்க. ஆக என் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் எனக்குள்ளே மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நான் எனக்குள்ளே சந்தோஷத்தை உருவாக்க, எனக்குள்ளே கடவுள் இருக்கிறார் நான் நம்பினால் என் இதய ஏக்கமெல்லாம் அறிந்தவர் யாரும் இல்லை. என் இதய ஏக்கமெல்லாம் அறிந்தவர் யாரும் இல்லை. என் மனதின் பாரங்களை புரிந்தவர் எவரும் இல்லை. இவ்வளோ வச்சுனுங்கிற மனசுல யாரும் இந்த தோத்திரையா தோத்திரம் தம்பி சேர்க்க வைக்கிறியா உனக்கா ஜெபம் பண்ணுறான் போகிறான் போய் தீட்டு போய் வீட்டில் வந்தால் சேர்க்காது. இவ்வளோ உள்ள ஒன்று இருக்குது. என் இதய ஏக்கமெல்லாம் அறிந்தவர் யாரும் இல்லை. என் மனதின் பாரங்களை புரிந்தவர் எவரும் இல்லை. கருவினில் தெரிந்தவரே, கரங்களில் வரைந்தவரே,
கருவினில் தெரிந்தவரே, கரங்களில் வரைந்தவரே, உமது பாதம் அமர வேண்டுமே. அனுதினம் என நன்மை கிருபை தொடர வேண்டுமே. ஐயா உமது பாதம் அமர வேண்டுமே. அனுதினம் என நன்மை கிருபை தொடர வேண்டுமே. உம்மோடு இருக்க வேண்டுமே. உங்க அன்பை அள்ளி பருக வேண்டுமே. அண்ணா ஆடுறாரு. எது ஆட்டுது? ஆவி. ஆவி இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? ஸ்பிரிட். ஸ்பிரிட் ஆட்டுது. சரியா? இந்த மாதிரி தான் ஒரு நாள் நான் ஆடிட்டு இருந்தேன். நான் என் உள்ளத்துக்குள் சந்தோஷ மகிழ்ச்சி இருக்க வேண்டும் சொன்னார். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு அவரோடு நான் வாழுகிற மனுஷனா இருந்தா என் சந்தோஷத்துக்கு காரணங்கள் தேவையில்லை, கருவிகள் தேவையில்லை, எந்த பானமும் தேவையில்லை. அவர் ஒன்று போதும். அவர் போதும். கண்களை மூடினவர்களாக வேளாங்கண்ணி நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். ஆனால் வேளாங்கண்ணி சேவித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடினவர்களாக ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கிறேன், நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும், நான் உம்மோடு கூட இருக்கேன். உம்மை விட்டு பிரிக்கிறதுக்கு நிறைய சங்கதியெல்லாம் நடக்கும். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு இருக்கிறான். உலகம் இழுக்கும். கடவுளோடு கூட வாழாதபடிக்கு, கடவுளுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு, கடவுளுடைய வசனத்தை கேட்காதபடிக்கு நிறைய தடை வரும். ஆனால் என்னோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கிறிஸ்து எனக்குள்ள இருந்தால் அதில் அழகு இருக்கும். மூஞ்சிய பேர் எப்படி இருக்குது? கிறிஸ்துவின் சாயல்னா அழகு இருக்கும். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 16,000 பேரில் சிறந்தவர். கிறிஸ்து எனக்குள்ள தான் என் முகம் அழகாக இருக்கும். நான் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கிறேன். என்ன ஊங்கப்பா, அழகாக தான் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் அழகாக இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு கூட கிறிஸ்துக்குள் வாழ்ந்தால் கிறிஸ்துக்குள் மரிக்கலாம். கிறிஸ்துக்குள் மரித்தால் ஆண்டவர் வரும்போது வேளாங்கண்ணி வருவார்கள். நாம் கர்த்தரை சந்திப்போம். ஜெப நிலையில் இருப்போம். போது ஜெபித்து நிறைவு செய்வார்கள். தேங்க்யூ. நன்றி பாஸ்டர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே சிறப்பாக மியூசிக் வாசித்த அனைவருக்கு நன்றி சொல்லுங்கள். தபலா வாசித்த அண்ணன் சொன்ன உடனே கோயம்புத்தூரில் இருந்தார், காலையில் வந்துட்டார். அவன் நம்ம அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. பார்த்து எனக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். பிரதர் கீபோர்டு வாசித்த அருண் பிரதருக்கு நன்றி. ஆமென். சவுண்ட் சர்வீஸ் அருமையாக சவுண்ட் சர்வீஸ் போட்ட சிவா அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். பேட் வாசித்த ஆகாஷுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆமென். இந்த இடத்துல ஒத்துழைத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். போலீஸ் பர்மிஷன் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதற்காக பெரும் 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 பாடுபட்ட உழைத்த ஒவ்வொருவருக்கும், அதாவது உறவினர்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மகள், மகன்,
குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நாம் எல்லோரும் கண்களை மூடுவோம். கடைசியாக நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். மழை வர கொஞ்சம் இருக்கிறபடினாலே நாம் சீக்கிரமாய் முடிக்கிறோம். நாம் எல்லாம் கண்களை மூடுவோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்டதான இரவு வேலைக்கு அமை துதிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட அருமையான தாயார் வேளாங்கண்ணி ஆண்டவரே வாழ்ந்த நாட்களில் கர்த்தருக்குள் வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி பாக்கியவதியாய் நம்முடைய மகள் மரித்திருக்கிறபடினாலே நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு அவர்கள் கர்த்தருக்குள் இருக்கிறபடி நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் வரும்பொழுது முதலாவது எழுந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற அந்த வார்த்தையின்படி நல்ல ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாடல் மூலமாக நற்செய்தி மூலமாக கேட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி ஐயா, எப்படி நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர முடியும் என்று சொன்ன ஒரே வழி இயேசு சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாக என்னை ஏற்றுக்கூடிய அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்ற வசனத்தின்படி அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பிள்ளைகளாகிற அதிகாரம் அருமையான மகள் வேளாங்கண்ணிக்கு கர்த்தர் கொடுத்து பிள்ளையை மடியிலே வைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பாஸ்டர் ஜான் அவர்கள் வந்து ஆசீர்வாதம் சொல்வார்கள். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் பேசின மகனோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. Praise the Lord.